அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் கடை நேர்காணலுக்கான முக்கியமான கேள்வி பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட நேற்றுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து ஒரு 100 பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னமும் 100 பேருக்கு மேலே வாட்ஸ்அப்பில் இன்னும் ரிப்ளை கொடுக்க முடியாமல் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நான் பிடிஎஃபே சென்ட் பண்ணலை. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா டைமும் இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ரிப்ளை கொடுக்கறதுக்கு நம்மளால் டைம் கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா இப்போது இந்த ஒரு வீடியோவில் அந்த பிடிஎஃபாக நான் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த வீடியோவை, அந்த கேள்விகள், முக்கியமான கேள்வியோட பிடிஎஃபை பார்த்திங்கன்னா நான் தெளிவாக கொஸ்டினோட ஆன்சரோட நான் சொல்கிறேன். ஸோ இந்த தடவை அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் பேனை எடுத்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நம்மளோட ஷேர் பண்ண முடியல, எல்லாருக்குமே நம்மளோட ரிப்ளை கொடுக்க முடியல. அவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்க, அவ்வளவு மெசேஜ், அவ்வளவு கால்ஸ் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே நம்மளால் அட்டன் பண்ண முடியல. ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே நான் கேள்வி பதிலோடு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ண முடிகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா மைண்ட் பண்ணிக்கோங்க, இல்லை திரும்ப நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? ஸோ நேற்றுக்கு நிறைய பேருக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருந்தேன், அவங்க எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து அந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா போதும். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே எல்லா கொஸ்டின் ஆன்சருக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமது சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ஒரு சின்ன மோட்டிவ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த ரேஷன் கடை வேலைக்கு நேர்காணல் போகும்போது யார் யாருக்கெல்லாம் இந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி இதில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போகணும், எத்தனை செட்டு ஜெராக்ஸ் கொண்டு போகணும், இன்டர்வியூ நேர்காணல் என்ன டேட்டில் கன்ஃபார்மாக நடக்க போகுது, இந்த தடவை ஏதாச்சும் மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்களா, இதை பார்த்தின அப்டேட் இந்த கேள்வி, அதாவது இந்த 20 to 30 கேள்வி ஆன்சர் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் கடைசியில் சொல்கிறேன். அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவும் முழுமையாகவே ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நான் தெளிவாக பொறுமையாகவே சொல்கிறேன், எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினாக பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைகளில் இருக்கக்கூடிய டைப் ஆஃப் கார்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பிஹெச்ஹெச் கார்ட்ஸ் இருக்குது, என்பிஹெச்ஹெச் கார்ட்ஸ் இருக்குது. மொத்தம் ஒரு 5 விதமான கார்டு டைப் இருக்குது இல்லையா, அதை தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதுதான். ரேஷன் கடைகளில் என்னென்ன டைப் ஆஃப் கார்டு இருக்குது ரேஷன் கடையில் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் 5 விதமான டைப் ஆஃப் கார்டு இருக்குது அப்படின்றத தெளிவாக ஆன்சராக பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கிராஸ் கொஸ்டினும் 2வது கொஸ்டினை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் கிராஸ் கொஸ்டின் சொன்னால் நீங்கள் நம்பர் 2 நம்பர் 3 அந்த மாதிரி கொஸ்டினாக நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கிராஸ் கொஸ்டினாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த எத்தனை விதமான கார்டு டைப் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட் கொஷின். அதுக்கு 5 விதமான கார்டு டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிடுங்க. ரெண்டாவது கிராஸ் கொஸ்டினே இதில் வைப்பாங்க. என்னென்னா நமக்கு இதில் 5 விதமான கார்டு டைப் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, அது என்னென்ன கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய ஆன்சர் பிஹெச்ஹெச் கார்டு, என்பிஹெச்ஹெச் கார்டு, என்பிஹெச்ஹெச் என்சி கார்டு, என்பிஹெச்ஹெச் எஸ்சி கார்டு, என்பிஹெச்ஹெச் டிசி கார்டு. ஓகேங்களா? ஸோ சாரி, ஏஏஒய் கார்டு. இது மாதிரி 5 விதமான கார்டு டைப் இருக்குதுன்னு சொல்கிறது தெளிவாக சொல்லுங்கள். ஓகேங்களா? 2 கொஸ்டின் ஆச்சு. அடுத்து நீங்கள் நான் எத்தனை கொஸ்டின் சொல்கிறேன்னு தெரியல, நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க நம்பர் போட்டு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, கூட்டுறவுத்துறையின் அமைச்சர். ஓகேங்களா? இதில் 2 கொஸ்டின் வைப்பாங்க. தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா நமக்கு பெரிய கருப்பன். ஓகேங்களா? முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு பெரியசாமி அப்படின்றத ஆன்சர் பண்ணிக்கோங்க. அடுத்தது, கட்டுநருடைய வேலை என்ன, விற்பனையாளருடைய வேலை என்ன, இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஓகேங்களா, கட்டுநருடைய வேலை என்ன அப்படின்னா கட்டுனர் என்பவர் எடையாளர் என்று அழைக்கப்படுவார். ஓகேங்களா? அடுத்தது அவர் பார்த்திங்கனாக்கா விற்பனையாளருக்கு உதவி செய்பவராக இருப்பார். ஓகேங்களா? அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.
அடுத்தது விற்பனையாளருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, விற்பனையாளருடைய வேலை வந்து பில் போடுவது மற்றும் சில்லறை கரெக்டாக வழங்குவது. இதுதான் இவருடைய வேலை. ஓகேங்களா? அடுத்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னாக்க, ரேஷன் கடைகளில் வந்து இலவசமாக வழங்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து அரிசி, கோதுமை. இந்த 2 பொருட்கள் தான் விலையில்லாமல் வழங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது அடுத்தது வந்து உணவு பாதுகாப்பு சட்டம். ஓகேங்களா? உணவு பாதுகாப்பு சட்டம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு, உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய ஆன்சரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2013. ஓகேங்களா? அடுத்தது ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை என்ற சட்டத்தை கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 2021. ஓகேங்களா? அடுத்தது NFSA. ஓகேங்களா? NFSA இதோட விரிவாக்கம் தெரியுமா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா? இதுதான் ஃபுல் ஃபார்ம். அடுத்தது வந்து பொது விநியோக திட்டத்திற்காக அரசு மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன ஆப்பு, அதோட பேர் என்னன்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து TNPDS. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு கொஸ்டின் அதிலே வரும். தமிழக பொது விநியோகத்திற்காக அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் வந்து ரேஷன் கடைகளுக்கு இருக்குது. அது என்ன வெப்சைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து www.tnpds.gov.in. இதுதான் அஃபிஷியலு வெப்சைட். ஓகேங்களா? அது வந்து தெரிஞ்சால் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சர்க்கரையோட விலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்ததாக வந்து அதோடைய ஆன்சரை வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபாய். ஓகேங்களா? அடுத்து வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, உணவு வழங்கல் அமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா RR சக்கரபாணி. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைகளில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சு இல்லையா? இப்போ வந்து அதை வந்து பார்த்திங்கனாக்கா 5 விதமான கார்டு இருக்குது. அந்த கார்டு எல்லாமே வந்து இப்போ வந்து ஒரு மிஷின் இருக்குது இல்லையா? இப்போ ஸ்கேன் பண்ணுற மிஷின் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஸ்கேன் பண்ணி கைரேகை வச்சு நம்ம வந்து அரிசி, கோதுமை எல்லாமே வாங்கிட்டு போகிறோம். ஸோ அந்த மிஷினோட பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து POS. ஓகேங்களா? அதோடைய ஆன்சர் அதுதான். ஓகே, இதோட சொல்லிட்டீங்க. அது கிராஸ் கொஸ்டின் அதில் வந்து அந்த POSனால் என்ன, அதோட விரிவாக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வியை கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல். ஓகேங்களா? அது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு ரேஷன் கடைகளுக்கு வந்து ரேஷன் வந்து அரிசி எல்லாமே மூட்டையாக தான் வருது. ஒரு மூட்டையில் எத்தனை கிலோ அரிசி இருக்கும் அப்படின்றதுக்கான விளக்கம் கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சரை வந்து 50 கிலோ மூட்டையாக வரும் அப்படின்றத தெளிவான்னு சொல்லிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து திரௌபதி முர்மு. ஓகேங்களா? அதை வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்ததாக தற்போதைய கரண்டில் இருக்கிற ஆளுநர். ஓகேங்களா? ஆளுநர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து RN ரவி. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, தற்போதைய துணை முதல்வராக பதவியேற்றக்கூடிய அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின். ஓகேங்களா? அடுத்தது தற்போதைய முதல்வராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. முதல்வர் ஸ்டாலின். ஓகேங்களா? அடுத்ததாக ரேஷன் கடைகளில் போடக்கூடிய பொருட்களின் விலைப்பட்டியலை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் வந்து சர்க்கரை 25 ரூபா, மண்ணெண்ணெய் வந்து 13 ரூபா 50 காசு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பருப்பு, பாம் ஆயில் இது எல்லாமே 25 ரூபா. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு விலை இருக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அதே மாதிரி அடுத்த கேள்வி, 38 மாவட்டங்கள் இருக்குது. எத்தனை மாவட்டங்கள் இருக்குதுன்னு கேட்பாங்க. 38 மாவட்டங்கள் அப்படின்னு ஆன்சர் பண்ணிடுங்க. அதோட மொத்த மாவட்டங்கள் என்னன்றதை வரிசைப்படுத்துங்க, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு போங்க. ஓகேங்களா? அடுத்தது உங்கள்கிட்ட ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுத்து உங்களை வந்து 2 திருக்குறள் எழுதுங்க, எழுத்து பிழை இல்லாமல். அப்படி இல்லைனா உங்கள் மாவட்டத்தோட சிறப்பம்சங்கள் எழுதுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இந்த ரேஷன் கடை வந்து பார்த்திங்கனாக்கா எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. அதோட ஆன்சரை வந்து உணவு வழங்கல் துறையின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து ரேஷன் கார்டு இருக்குது. 5 விதமான கார்டு டைப் இருக்குது இல்லையா? அதில் வந்து முன்னுரிமை உள்ள ஒரு கார்டு இருக்குது. அது என்ன கார்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதோடைய ஆன்சரை வந்து PHH கார்டு. ஓகேங்களா? அதில் இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ முன்னுரிமை உள்ள கார்டு சொல்லிட்டீங்க PHH கார்டுன்னு, முன்னுரிமை இல்லாத ஒரு கார்டு இருக்குது. அது என்ன கார்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோடைய ஆன்சர் வந்து NPHH கார்டு. ஓகேங்களா? அதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் கொஸ்டின்ஸு. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். சிம்பிளாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும், நேர்காணல் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முதல் பட்டதாரியாக இருக்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும்
அதுவும் முதல் பட்டதாரி ஒரு குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு முதல் முன்னுரிமை. இரண்டாவது முன்னுரிமை யார் அப்படின்னா கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு தற்போது இரண்டாவது முன்னுரிமையாக வழங்குறாங்க. அதே மாதிரி தமிழ் வழியில் படித்தவங்களுக்கும் தமிழ் வழி சான்றிதழ் பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்களுக்கும் இதில் மூன்றாவது முன்னுரிமையாக வழங்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான முன்னுரிமை. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கரெக்டாக கொண்டு போயிருங்க. 4 செட்டு ஜெராக்ஸ் வந்து கொண்டு போகணும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நேர்காணல் தேதி என்ன அப்படின்னா இந்த மாதத்தோட 20 to 25க்குள்ளே கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகிரும்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் ஆகிரும். கண்டிப்பாக எல்லாருமே இன்டர்வியூவில் நல்லா இன்டர்வியூ பண்ணி நல்லா செலக்ட் ஆகிறதுக்கான வாழ்த்துக்கள் நமது சார்பாகவும் நமது சேனல் சார்பாகவும் நம்முடைய நண்பர்கள் சார்பாகவும் எல்லாரும் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் முக்கியமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.